शिवशक्त्या युक्तो यदि ஒரு பாடலுக்கு மெட்டமைப்பதற்கு ஒரு 5 அல்லது 10 நிமிடம் அல்லது மிஞ்சி மிஞ்சி போனால ஒரு அரை மணி நேரம் ஆகும். அதற்கு மேல் நான் மிகவும் கஷ்டப்பட்டதில்லை என்றெல்லாம் கூறியிருக்கின்றார் இளையராஜா. ஆனால் இந்த பாடல் இளையராஜாவுக்கு ஒரு ஹெக்டிக் பிரஷர் கொடுத்த பாடல். நாளை திரைப்படத்திற்கு பூஜை போட வேண்டும், பாடல் பதிவை ஆரம்பிக்க வேண்டும். என்னைய வரைக்கும் நீங்க ஒரு பாட்டு கூட டியூன் போட்டு முடிக்கல என்று கே. சங்கர், அதாவது இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் இளையராஜாவிடம் கோபித்துக் கொண்டாராம். शक्तप्रभवितुम् திரைப்படம் தாய் மூகாம்பிகை என்பது அனைவருக்கும் தெரியும் நேயர்களே. 1982 வந்த திரைப்படம் இது. கே. சங்கர் என்கின்ற ஒரு பழைய இயக்குனர் தான் இந்த திரைப்படத்தை டைரக்ட் செய்தார். தாய் மூகாம்பிகை, அதாவது கொல்லூர் தாய் மூகாம்பிகை இளையராஜாவிற்கு இஷ்ட கடவுள். எம்ஜிஆர் ஒரு முறை இளையராஜாவிடம் கூறிய பிறகுத்தான் தாய் மூகாம்பிகை கோவிலுக்கு அடிக்கடி சென்று வருவதை வழக்கமாக்கி கொண்டார் இளையராஜா. தனக்கு பிடித்த தாய் மூகாம்பிகை அம்மனை பற்றிய திரைப்படம் என்பதால் தானாகவே மனம் உவந்து இசையமைக்க ஒத்துக்கொண்டாராம் இளையராஜா. ஜூலை மாதம், அதாவது 82 ஜூலை மாதத்திற்குள் படத்தை முடித்து விட வேண்டும் என்பது ஒரு திட்டம். 6 அழகான பாடல்கள் இந்த திரைப்படத்தில் வைக்க வேண்டும் என்பது இயக்குனரின் ஆசை. அதில் ஒரு பாடல் பக்தி பரவசத்துடன் ஆதிசங்கரரே மூகாம்பியை போற்றி பாடுவது போல் இருக்க வேண்டும் என்பது இளையராஜாவிற்கு இயக்குனர் கொடுத்த ஒரு சிச்சுவேஷன். அதுதான் மற்ற 5 பாடல்களை உருவாக்கிவிட்டார் இளையராஜா. டியூன் ரெடி, பாடல்களை பாடி பதிவு செய்ய வேண்டியதுதான். ஆனால் இந்த பாடல் மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்ததாம் இளையராஜாவிற்கு. பல விதமான மெட்டுக்களை போட்டு காண்பித்திருக்கின்றார் இயக்குனரிடம். எது நன்றாக இருக்கும் என்று முடிவு செய்ய வேண்டியது உங்களுடைய பொறுப்பு என்று கே. சங்கர் இளையராஜாவிடம் கூறிவிட்டாரா. அவர் அப்படி கூறிய பிறகுதான் இவருக்கு பிரஷர் கொஞ்சம் ஜாஸ்தியானது. நிறைய எதிர்பார்க்கின்றாரு. இவரை நாம் திருப்திப்படுத்துவதை விட தாய் மூகாம்பிகை அம்மனை போற்றி புகழ்ந்து பாடப்போகும் பாடல் மிகச்சிறந்த மெட்டாக இருக்க வேண்டும் என்பது இளையராஜாவின் உள்மனது கூறியது. பல மெட்டுக்கள் போட்டிருக்கின்றார் இளையராஜா, ஆனால் திருப்தி அடையவில்லை. இரவு 11-12 மணியாம். மறுநாள் காலை அந்த திரைப்படத்திற்கு பூஜை போட போகின்றார்களாம். பக்தி படம் எடுப்பவர்கள் சும்மாவா இருப்பார்கள்? நாள் நட்சத்திரம் பார்த்துத்தான் நாள் குறித்திருப்பார்கள். பூஜை போட்ட கையோடு குறைந்தபட்ச ஒரு 3 பாடல்களையாவது பதிவு செய்து விட வேண்டும் என்கின்ற அளவிற்கு திட்டம். न चेदेवं देवो न खलु. இரவு மணி 11 மணி இருக்குமா, தன்னுடைய பூஜை அறையில் தியானம் செய்து கொண்டிருக்கின்றார் இளையராஜா. பூஜை அறையில் இருந்து ஆதிசங்கரின் அந்த புகைப்படம் தன்னை பார்ப்பது போலவே தோன்றியிருக்கின்றது இளையராஜாவிற்கு. The belief of spirituality is greater than anything என்பார்களே, அதுதான் நடந்தது இளையராஜாவின் பூஜை அறையில் இளையராஜாவிற்கு. ஆதிசங்கரர் பாடிய பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் என்கின்ற அந்த ஸ்டான்சாக்கள் இளையராஜாவின் மனதில் ரேங்காரம் எடுக்கிறது. பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் என்கின்ற ரீதியில் அந்த வரியில் தான் அவர் மனதில் நின்றது. ஆனால் இந்த மெட்டு இயற்கையாகவே அவருக்கு புறப்பட்டு விட்டதாம். அந்த இறைவன் கட்டளையிட்டுத்தான் அந்த மெட்டு என் மனதிற்குள் வந்தது என்று ஒரு தொலைக்காட்சி பேட்டியில் கூட கூறியிருக்கின்றார் இளையராஜா. இது சம்பந்தமாக ஹார்மோனியத்தில் அந்த மெட்டை வாசிக்கின்றார் இளையராஜா. பல்லவி ரெடியாகிவிட்டது இளையராஜாவிற்கு. வாசித்து பார்க்கின்றார். த குவீன் ஆஃப் ராகா, கல்யாணி ராகத்தில் அந்த மெட்டு அமைந்துள்ளது. சொல்ல போனால் கல்யாணி ராகத்தில் தான் இந்த மெட்டை அமைக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்ட இளையராஜா இந்த ஆட்டத்தை துவங்கவில்லை. அந்த ஸ்டான்சாக்களை தத்தகரமாக்கி தானாகவே முடங்கி பார்த்திருக்கின்றார். அந்த பல்லவி ரெடியாகிவிட்டது. கல்யாணி ராகத்தில் அமைந்துள்ளது. அது कुशलः स्पन्दितुमपि. இப்பொழுது நாம் இங்கு கேட்டுக்கொண்டிருக்கும் அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் சான்ஸ்கிரிட். இந்த பாடலின் பல்லவி மற்றும் சரணங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்திய பிறகு ஒரு அலங்காரத்திற்காக சேர்க்கப்பட்டவைகள். இதை பற்றின விவரங்களை நான் பிறகு கூறுகின்ற நேயர்களே. இந்த பாடலுக்கான மெட்டான பல்லவியும் சரணங்களையும் முறைப்படுத்தி கொண்ட இளையராஜா உடனே அழைத்தாராம் தன்னுடைய உதவியாளர்களை. 2-3 இசைக்கருவிகள் வாசிப்பவரை அழைத்து வாருங்கள். ஒன்று, அடுத்து பாடலாசிரியர் வாலியை வரவழைத்து விடுங்கள். இன்று இரவே இந்த பாடலை எழுதி விடலாம் என்று கூறிவிட்டாராம். அழைத்த மாத்திரத்திலேயே கவிஞர் வாலி அந்த இடத்தில் ஆஜர். பாடலின் பல்லவிக்கான தத்தகரத்தை கூறுகின்றார் இளையராஜா. தரரா 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 என்றாராம். கவிஞர் வாலிக்கு சொல்லவ வேண்டும், சற்றே ஒரு 3 வினாடிகள் தான் யோசித்தாராம். ஜனனி ஜனனி ஜகம் நீ அகம் நீ என்று மழை திறந்த வெள்ளம் போல வந்துவிட்டது இந்த வரிகள் கவிஞர் வாலியிடமிருந்து. பொதுவா சினி ஃபீல்டுல இசைத்துறையில் அதுவும் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல்லவியும் சரணங்களும் ரெடியாகி விட்டாலே உடனே பாடல் ரெடி.
எப்படியோ அந்த பாடல் வரிகளை நாம் எதை நிரப்பிக் கொள்ளலாம், பாடலை பதிவு செய்து விடலாம், சிறந்த பாடல்களை பற்றி பாட வைத்து விடலாம். ஆனால் அந்த பல்லவியும் சரணங்களும் கிடைப்பதுதான் அழகான ஒரு சுவையான, காதுக்கு இனிமையான, அனைவரும் ரசிக்கும்படியான அந்த ராகத்தில் அமைந்துள்ள பல்லவியும் அந்த சரணங்களும் கிடைக்க வேண்டும். அது கிடைத்து விட்டது. அது ஒரு மேற்கட்டும். இந்த ஸ்லோகங்கள், இந்த சான்ஸ்கிரிட் ஸ்லோகங்கள் எப்படி, அது யார் எழுதியது? நிச்சயமாக அது வாலி எழுதவில்லை. இப்பொழுது நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த ஸ்லோகங்கள் ஹரிஹர விரிஞ்சாதிபிரவே. அந்த ஸ்லோகங்கள் தானாக தெரிவிக்கப்பட்ட வியாதி சங்கரால் தெரிவிக்கப்பட்ட அந்த ஸ்லோகங்கள். அது சமஸ்கிருதம், சுத்த சமஸ்கிருதம். பிரணந்தும் ஸ்தோத்தும் வா கதமக. ஆதி சங்கரர் இறைவனை நோக்கி தவம் இருக்கும் பொழுது அவரிடமிருந்து உதிர்ந்த சொற்களவை, பிரதானமாக சக்தியை போற்றி புகழும் வாசகங்கள் அவை. கதமகிருத புண்ணிய பிரபவதே. இது ஒரு மிக சுத்தமான ஒரு பக்தி பாடல். இந்த பக்தி பாடலுக்கு ஒரு அலங்காரம் வைப்பதற்கு சமஸ்கிருத ஸ்லோகங்களை வைத்தால் நன்றாக இருக்கும் என்று முடிவெடுத்தது இளையராஜா தான். அதனால் தான் இந்த பாடலின் துவக்கத்தில் இந்த சௌந்தரிய லகிரியை இணைத்துக் கொண்டார் இளையராஜா. பக்தி மார்க்கத்தில் அவர் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட அந்த ஆழமான நம்பிக்கை தான் இளையராஜாவை இத்தனை உயரத்திற்கு அவரை கொண்டு போய் வைத்தது என்றெல்லாம் இசை வட்டாரம் கூறுகிறது. இந்த வினாடியிலிருந்து இளையராஜா, இசைஞானி இளையராஜாவின் இந்த அற்புத மெட்டிற்கு கவிஞர் வாலி எழுதிய அந்த பக்தி நெறி சார்ந்த வரிகளை நாம் கவனிக்கப் போகின்றோம் நேயர்களே. பல்லவி துவங்க போகின்றது. அதற்கு முன்பு இந்த பாடலை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்கின்றது என்பதை நான் உங்களுக்கு கூறப்போகின்றேன். முக்கியமாக இந்த பாடல் தமிழ் இசைத்துறையில் ஒரு கீர்த்தனையாக அமைந்தது என்று சொன்னால் நிச்சயமாக அது மிகையல்ல. அதற்கு காரணம், இந்த பாடல் பதிவாகி கொண்டிருக்கும் பொழுதே கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் அனைவரையும் அழ வைத்த மெட்டு. முதலில் மெட்டு. ஜனனி ஜனனி ஜகம் நீயகம். பாடலை யாரை வைத்து பாட வைப்பது என்பதில் எந்த விதமான குழப்பமும் இல்லை. இசைஞானியும் டைரக்டர் சங்கரும் ஒரே கருத்தை தான் கூறினார்கள். நிச்சயமாக இது கே.ஜே. ஜேசுதாஸை வைத்துத்தான் இந்த பாடலை பாட வைக்க வேண்டும். ஏனென்றால் ஆதி சங்கரரை தாய் மூகாம்பிகை போற்றி பாடுவது போல் அமைக்கப்பட்டுள்ளது காட்சி அமைப்பு. அதனால் ஒரு பக்தி பரவசத்துடன் இருக்க வேண்டும். கர்நாடக சங்கீதத்தில் தேர்ச்சி பெற்ற ஒரு வித்வான் தான் இந்த பாடலை பாட வேண்டும் என்பதிலேயே குறியாக இருந்தனர் இருவருமே. ஜனனி ஜனனி ஜகம் நீயகம். கே.ஜே. ஜேசுதாஸ் அவர்களை தொடர்பு கொள்கின்றார் இசைஞானி. அந்த சமயத்தில் கே.ஜே. அவர்கள் இந்தியாவில் இல்லை, வெளிநாட்டில் இருக்கின்றார். அதனால் என்ன, முழு பாடலையும் தயார் செய்து வையுங்கள், நீங்கள் கூட ட்ராக் பாடி வைத்து விடலாம், அதை நான் ஒரு பூர்த்தி செய்து வைக்கின்றேன் என்று கூறினார் அந்த சங்கீத கடல் கே.ஜே. ஜேசுதாஸ் அவர்கள். ஜகத்காரணினி பரிபூரணி. பாடல் பதிவு செய்யப்பட்ட இடம் பிரசாத் ஸ்டுடியோ. அப்பொழுதெல்லாம் இளையராஜாவின் ரெக்கார்டிங் என்றால் ஒரு கூட்டம் கூடிவிடுமாம். அதை கட்டுப்படுத்துவதற்கே போதும் போதும் என்றாகிவிடும் என்றெல்லாம் கூறுகிறார்கள். இசைக்கருவிகள் அத்தனையும் ரெடி. குறிப்பாக தம்போரா தான் ஹீரோ இந்த திரைப்படத்தில். அனைத்து கம்பி கருவிகளும், வீணை, கிட்டார், சித்தார், வயலின், செல்லோ அனைத்தும் தயார் நிலையில் உள்ளது. தபேலா தான் இந்த பாடலில் பிரதானம் என்றாலும் டோலக், மிருதங்கம் போன்ற தாளவாத்தியங்களும் தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றன. ஜகத்காரணினி பரிபூரணி. பிரதான பாடகர் அல்லாது ட்ராக் சிங்கர் பாடுவதாக இருந்தால் அந்த காலத்தில் டைமிங் கணக்கிட்டு பாடலை மற்றும் பதிவு செய்து கொள்வார்களாம். வாத்திய கருவிகள் வாசிக்கப்படும் பொழுதுதான் அந்த மெயின் பாடகர் பாடுவாராம். ஆனால் இந்த பாடல் இது முழுமையடைகின்றது என்ற இலக்கு இல்லாவிட்டாலும் ஒரு மெயின் பாடகர் பாடுவதற்கான அந்தஸ்துடன் இந்த பாடல் பதிவு செய்யப்பட்டதாம். ஜகத்காரணினி பரிபூரணி. இசைஞானி இளையராஜா இந்த பாடலை பாடுகின்றார். பதிவு கூடத்தில் மிகப்பெரிய அதிசயம் நிகழ்வுகிறது. கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை பேர் கண்களிலும் கண்ணீராம். இது இளையராஜா நேரடியாகவே ஒரு தொலைக்காட்சி பேட்டியில் கூறியிருக்கின்றார். ஏன் நாம் கண்ணீர் விடுகின்றோம் என்று தெரியாமலேயே கண்ணீர் விடுகின்றார்களாம். காரணம், அந்த ராகம், அந்த தாளம், அந்த தொனி. தமிழ் திரையிசை பட்டறையில் பணிபுரிந்த ஒரு நண்பர் ஒருவர் என்னிடம் ஒரு கருத்து கூறினார். இந்த பாடல் பதிவு செய்யப்படும் பொழுது அந்த பதிவு கூடமே ஒரு ஆலயம் போல் இருந்தது. அனைவரும் மெய் மறந்து நின்று கொண்டிருந்தார்கள். இளையராஜா கூறியது உண்மை. அந்த தொலைக்காட்சி பேட்டியில் நானும் பார்த்தேன். அவர் கூறியது அத்தனை உண்மை. அதை நானும் கண்ணால் கண்டேன் என்றார். ஜனனி ஜனனி ஜகம் நீயகம். இளையராஜாவின் குரலுக்கு அடுத்தபடியாக மேலோங்கி நிற்கும் ஒரு குரல் யார் என்றால் அது கோரஸ்தான். இருந்தாலும் திபன் சக்கரவர்த்தியினுடைய குரல் கொஞ்சம் வெளிப்படும். நிறைய கோரஸ் சிங்கர்ஸ் அத்தனை பேருக்கும் சங்கீதம் தெரியும்.
முழுவதுமே கல்யாணி ராகத்தில் அமைந்த ஒரு சில சினிமா பாடல்களுள் நிச்சயமாக இந்த பாடலும் ஒன்று. துணை சுரங்கள் செல்வதற்கு கூட கொஞ்சம் கூட வாய்ப்பே இல்லை இந்த பாடலில். அதனால்தான் அத்தனை பேரையும் உருக வைத்தது என்று கூறுகிறார்கள் இந்த பாடல் பதிவில் பங்கேற்ற இசைக்கலைஞர்கள். ஜனனி 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 ஜனனி. அசாத்தியமான இந்த மெட்டுகள் எல்லாம் உங்களுக்கு எப்படி வருகின்றது என்று இளையராஜாவிடம் கேட்ட பொழுது அவர் சொன்ன பதில், நான் செய்கின்றேன், ஆனால் நிச்சயமாக நான் என்ன செய்கின்றேன் என்று எனக்கு தெரியாது. சரஸ்வதி என் விரல்களில் தாண்டவம் ஆடலாம், அல்லது அவள் கட்டளையிட்டு நான் அந்த மெட்டை அமைக்கலாம் என்று தன்னடக்கத்துடன் நிறைய பேட்டிகளில் கூறியிருக்கின்றார் இளையராஜா. வீணை மட்டுமல்ல இந்த ஒளி, பேஸ் கிட்டார், லீட் கிட்டார், சித்தார் இரு பகுதிகளாக வாசிக்கப்பட்டனவாம் இந்த ஃப்ரேஸ். அதாவது பிசிக்கல் ஒருபுறம், எலக்ட்ரிக்கல் ஒருபுறம். அப்பொழுதுதான் இந்த நாதம் நமக்கு கிடைக்குமாம். இசைஞானி இளையராஜா ஒரு மிகப்பெரிய சவுண்ட் என்ஜினியர் என்றெல்லாம் கூறிவிட முடியாது. ஆனால் ஒரு சவுண்ட் என்ஜினியருக்கு தெரியாத வித்தைகளை எல்லாம் தெரிந்து வைத்திருப்பார் இளையராஜா. எந்த கருவிகளை எல்லாம் எதனுடன் இணைக்க வேண்டும், கண்டினியூட்டியாக எந்த இசைக்கருவி இசைக்கப்பட வேண்டும் என்ற அவருக்கு இருந்த திறமை வேறு எந்த ஒரு இசையமைப்பாளருக்கும் இருந்ததாக தெரியவில்லை என்று கூறினார் ஒரு மிகச்சிறந்த வயலின் வித்வான். பாடலை பதிவு செய்ய, அதாவது ரெக்கார்டிங் கம்ப்ளீட்டா முடிஞ்ச பிறகு எல்லாரும் உட்கார்ந்து கேட்கிறாங்க. உட்கார்ந்து அந்த பாடல் பதிவு செய்யப்பட்ட பிறகு பதிவு செய்யப்படும் பொழுது அனைவரும் அழுகை, அனைவரின் கண்களிலும் அழுகை. முடிந்த பிறகு இந்த பாடலை மீண்டும் மீண்டும் கேட்கிறார்கள். ஏதோ ஒரு வினோதம் தெரிகிறது, வித்தியாசம் தெரிகிறது. மற்ற பாடல்களை காட்டிலும் ஒரு விதமான ஏதோ ஒரு தெய்வீக உணர்வு தெரிகிறது இந்த பாடலில். அதற்கு காரணம் இந்த ராகமா, இந்த தாளமா, அல்லது இளையராஜாவின் குரலா என்று யாராலையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. மிக அற்புதமாக வந்திருக்கின்றது பாடல் என்றுதான் அனைவரும் கூறினார்களாம். சங்கர் ஒரு யோசனை சொல்கின்றார். ஏன் இந்த நம்ம ட்ராக் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிறீங்க, இதே ஒரு ஃபைனலைஸ் பண்ணி இந்த பாடலையே நம்ம படத்துல வச்சுட்டா என்ன அப்படின்னு ஒரு யோசனை, ஒரு சஜஷன் சொல்றாரா இளையராஜாட்ட. நீங்க டைரக்ட் அதை நீங்க தான் முடிவு பண்ணணும். ஆனா என்னுடைய சஜஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஜேசுதாஸ் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் என்று இளையராஜா அப்பொழுதே கூறியிருக்கின்றார். ஒரு நிதர்சனமான முடிவை யாராலும் எடுக்க முடியவில்லை. ப்ரொடியூசர் உள்ளிட்ட அனைத்து யூனிட்டும் சேர்ந்து ஒரு முடிவை கூறியிருக்கின்றது. இதே பாடலை வைத்து விடுவோம், ஜேசுதாஸ்ட சொல்லிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் சொல்லிக்கிறேன், அவர் ஒன்றும் வருத்தப்பட மாட்டார் என்று சங்கரும் சொல்கின்றார். தயாரிப்பாளரும் அதே கருத்தை கூறியிருக்கின்றார். அனைத்திற்கும் காரணம் என்னவென்றால், அந்த பாடல் பதிவின் பொழுது அங்கிருந்த அத்தனை பேர் கண்களிலும் கண்ணீர் வந்ததுதான். அத்தனை பிரமாதமாக இந்த பாடல் ஒரு அவுட்புட் அமைந்திருக்கும் பொழுது பிறகு ஏன் பாடகரை மாற்ற வேண்டும் என்கின்ற கருத்து. யேசுதாஸ் பாடினால் தெய்வ கடாட்சமாக இதைவிட மிக சிறப்பாக இருக்கும் என்றாலும் இப்பொழுது கிடைத்திருக்கும் இந்த அவுட்புட் ஒரு நல்ல சமிஞ்ஞையை கொடுத்திருக்கிறது. இளையராஜாவின் குரலையே பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று முடிவெடுக்கப்பட்டதாம். இப்பொழுது மட்டுமல்ல, அந்த காலத்திலும் கூட இளையராஜாவை அப்படி சீக்கிரமா நம்ம நெருங்கிட முடியாது. நெருங்கி போயிட்டு ஒரு ஜேர்னலிஸ்ட், ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கொஸ்டின் எல்லாம் பண்ண முடியாது. சினிமா பத்திரிகைகள் அப்பொழுது நிறைய பத்திரிகைகள் இருந்தன. சினிமா எக்ஸ்பிரஸ், பொம்மை போன்ற மிகப்பெரிய ஒரு லீடிங் பத்திரிகைகள்லாம் அவரை பேட்டிக்கான மேலும் பொழுது அவர் முகத்தில் அடித்தாற்போல் பதில் சொல்லி விடுவாராம். இந்த திரைப்படம் வெளிவந்து இந்த பாடல் வெளியான பிறகு கல்கி தன்னுடைய விமர்சனத்தில் ஒரு வார்த்தையை குறிப்பிட்டது. இந்த பாடலை இளையராஜாவிற்கு பதிலாக KJ ஜேசுதாஸ் பாடி இருந்தால் இன்னும் நன்றாக இருந்திருக்கும் என்று கூறியது. பட்டவர்த்தனமாக வெளிப்படையாகவே கூறியது. அந்த விமர்சனத்தை கண்ட பொழுதெல்லாம் இளையராஜாவுக்கு மிகப்பெரிய வருத்தம் ஒன்றும் இல்லை. அது கூட சுட்டிக்காட்டி யாரோ கேட்டார்களாம், இப்படி கல்கி எழுதியிருக்கின்றது விமர்சனம், அது பற்றி உங்கள் கருத்து என்ன என்று கேட்டார்களாம். அதற்கு இளையராஜா சொன்ன பதில் என்ன தெரியுமா? என்னுடைய கருத்தை தான் கல்கி கூறியிருக்கின்றது. இதில் என்ன ஒரு ஆச்சரியம்? நிச்சயமாக KJ ஜேசுதாஸ் அண்ணா பாடினார், இந்த பாடல் இன்னும் மிக சிறப்பாக இருக்கும் என்று தான் அன்பே அப்பொழுதே கூறினேன். பாடல் மிக நன்றாக வந்திருக்கின்றது, அனைவரை உருக வைத்திருக்கின்றது என்று கூறி இதே பாடலை திரைப்படத்தில் வைத்துக் கொள்வோம் என்று முடிவெடுத்தது இந்த செலவழித்து பணம் எடுக்கும் இந்த தயாரிப்பு கம்பெனி என்று பதில் கூறியிருக்கின்றார் இசைஞானி. ஒரு மான் மழுவும் சிறு கூந்திரையும். நேயர்களே, இந்த பாடலினுடைய சரணம் போய்கொண்டிருக்கின்றது. சரணத்தில் கவிஞர் வாலி பயன்படுத்தியிருக்கும் வரிகளை எல்லாம் கவனியுங்கள். இந்த பாடலை எழுதுவதற்கு இளையராஜா தன்னை அழைத்த பொழுது வாலி ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் போட்டாராம். அந்த கண்டிஷன் என்ன என்பதை நீங்கள் அறிந்தால் கவிஞர் வாலி ஏன் இத்தனை பெரிய கவிஞராக உருவெடுத்தார் என்ற காரணத்தையும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அப்படி என்ன அந்த ஒரு நிபந்தனை? ஏதோ நீ ஒரு தத்தகரம் சொல்ல, நான் கவிதைகளை எழுதி கொடுக்க, இது ஒரு சாதாரண பாடல் அல்ல.
அந்த கொல்லூர் தாய் மூகாம்பிகை ஆலயத்தை பற்றின ஒரு சரித்திர குறிப்புகள் எனக்கு வேண்டும். ஆதிசங்கரர் யார், அவரை பற்றி நான் தெரிந்து கொள்ள, அவரை பற்றி படிக்க யூ ஹாவ் டு கிவ் மீ எ டைம் ஃபார் எ வைல் என்றாராம். அந்த குறிப்புகளை எல்லாம் நிறைய எடுத்த பிறகுதான் இந்த பாடலை எழுத ஆரம்பித்தாராம் கவிஞர் வாலி. கொண்ட நாயகனின் குளிர் தேகத்தில் உண்மையில் சொல்ல போனால் இந்த பாடல் வெற்றி பெற்றதற்கு கவிஞர் வாலியின் மிக முக்கியமான காரணம். வேறு ஒரு கவிஞரிடம் இந்த மெட்டை கொடுத்திருந்தால் இந்த பாடல் இப்படி வந்திருக்குமா என்பது ஒரு கேள்விக்குறியே என்கின்றது இசை வட்டாரம். ஆதிசங்கரரே நேரில் உருவெடுத்து இந்த பாடலை பாடியது போல் இருக்கும் இந்த வரிகள். நின்ற நாயகியே இடபாகத்தில் அதனால்தான் இளையராஜா இந்த பாடலை ஆதி நடையில் கொண்டு சென்றாரோ என்று நகைச்சுவையாக கூட கூறினார். இசைத்துறையில் இருக்கும் எனது நண்பர் ஒருவர், தபேலா நடை அப்படி இருக்கும், பாடலுக்கு எந்த ஒரு வழியையும் தராமல் அழகாக தாங்கி செல்லும். தபேலா மட்டும் தனியாக வாசிக்கப்படுவதாக எனக்கு தெரியவில்லை. இந்த மிருதங்கத்தினுடைய மீட் ஒலி கேட்கின்றது. ஆகவே மிருதங்கமும் சேர்ந்து பயன்படுத்தப்பட்டிருந்திருக்க வேண்டும் இந்த பாடலுக்கு. நின்ற நாயகியே இடபாகத்தில் சரணத்தினுடைய மிக உச்சஸ்தாயிக்கு செல்லப் போகின்றார் இளையராஜா. அதற்கு முன்பு இந்த திரைப்படத்தை பற்றி ஒரு வரிகள் நாம் இங்கு கிளாகிப்போம் நேயர்களே. திரைப்படத்தினுடைய இயக்குனர் சங்கரும் கூட இளையராஜாவை போல தாய் மூகாம்பிகையினுடைய பக்தராக இருக்க வேண்டும். இல்லை என்றால் இத்தனை ஈடுபாட்டுடன் இந்த திரைப்படத்தை நிச்சயமாக எடுத்திருந்திருக்க முடியாது. இந்த படத்தை டைரக்ட் பண்ணதோடு அல்லாமல் திரைக்கதை எழுதியதும் அவரே. எஸ் ஜெகதீசன் என்பவர் தான் இந்த தாய் மூகாம்பிகை அந்த கோவில் அமைந்த கதை மூலக்கதை இருக்கின்றது அல்லவா, அதை டெவலப் செய்ததாக கூறப்படுகிறது. திரைப்படத்தை இயக்குவது, கதை எழுதுவது எல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், பணம் செலவழித்து திரைப்படத்தை தயாரிப்பதற்கு, அதுவும் பக்தி படங்களை தயாரிப்பதற்கு ஒரு அபார துணிச்சல் வேண்டும். சிவபிரசாத் என்கின்ற ஒரு நபர் தான் இந்த திரைப்படத்தை தயாரித்திருக்கின்றார். அநேகமாக அவர் சங்கருக்கு உறவினராக இருக்க வேண்டும் என்று சினிமா வட்டாரம் கூறுகிறது. சாதாரண திரைப்படங்களுக்கு ஒளிப்பதிவு செய்வது வேறு, அதாவது சினி போட்டோகிராஃபி. பக்தி படங்களை ஒளிப்பதிவு செய்வது என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல என்று கூறுகின்றார் எனது நண்பர் ஒருவர், ஒளிப்பதிவாளர் காஞ்சி மீனாட்சி சுந்தரம் என்பவர் தான் ஒட்டுமொத்த திரைப்படத்தையும் தானே கேமரா பிடித்து படம் பிடித்தாராம், ஒவ்வொரு காட்சியையும். ஜெகன்மோகினி சிம்மவாகினி இந்த அழகிய பாடலின் முதற்கட்ட உச்சஸ்தாயி என்பது இந்த இடம்தான். ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை இந்த பாடல் மிக நன்றாக, மிக அழகாக இருக்கும் என்றாலும் இந்த இடம் ஒரு மனதை ஈர்க்கும். அதிலும் அந்த கோரஸ் பாடுவார்கள் பாருங்கள். கோரஸ் பாடியது யார் என்று விசாரித்த வகையில் எனக்கு கிடைத்த தகவல், திவன் சக்கரவர்த்தி, அதுபோல TKS கலைவாணன் பாடியிருப்பார். மற்றும் அந்த இளையராஜா இசைக்குழுவில் பாடிய கோரஸ் வழக்கமாக பாடுபவர்கள் கங்கை அமரன் உட்பட அனைவரும் பாடியிருக்கின்றார்கள் இந்த இடங்களில். முதல் சரணத்தினுடைய முடிவு பகுதிக்கு வருகின்ற நேயர்களே, இன்னும் கொஞ்சம் உச்சத்திற்கு சென்று கொஞ்சம் மடித்து சிறிதும் சுருதி கலையாமல், காரணம் அந்த இடத்தில் சுருதி களைவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கின்றது, மீண்டும் பல்லவிக்கு கொண்டு வந்து சேர்ப்பார் இசைஞானி இளையராஜா. அனைத்தையும் கூறினோம். நடித்த நடிகர் நடிகைகள் யார் என்று சொல்லாமல் போனால் அது மிகப்பெரிய பிழை. இந்த திரைப்படத்துடைய கதாநாயகி யார் என்று பார்த்தால் KR விஜயா தான். 3 வெவ்வேறு பாத்திரங்கள் அவருக்கு. தெய்வமாகவே மூகாம்பிகை கேரக்டர் நடித்திருப்பதே KR விஜயா தான். அதுவல்லாது ராக்காயி, மூக்கை என்று மேலும் 2 கதாபாத்திரங்கள். நடிகர் சிவகுமாரும் கார்த்திக் அலைகள் ஓய்வதில்லைக்கு பிறகு இந்த படம் 2வது படம் என கூறப்படுகிறது. சிவகுமாரும் கார்த்திக்கும் KR விஜயாவின் மகன்களாக நடித்திருக்கின்றார்கள். சரிதா மகள். அதுவல்லாது பூர்ணிமா பாக்கியராஜ் நடித்திருக்கின்ற திரைப்படத்தில் மேஜர் சுந்தரராஜன் தனக்கே உரிய பாணியில் கணேச பட்டர் என்கின்ற ஒரு மிக பொருத்தமான ஒரு பாத்திரம் அது அவருக்கு. ஜெய்சங்கர் கண்ணப்பன் என்கின்ற ஒரு கேரக்டர் நடித்திருப்பார். இந்த திரைப்படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் வரும், அதாவது ஒரு கிராம பஞ்சாயத்தார் மற்றும் அந்த கோவில் தர்மகர்த்தா. அந்த பாத்திரத்திற்கு யாரை நியமிக்கலாம் என்று குழம்பி போனாராம் சங்கர். அவருக்கு காரணம் மிக முக்கியமான கேரக்டர் அது. இறுதியில் தேங்காய் சீனிவாசன் தான் அந்த பாத்திரத்துக்கு மிகவும் பொருத்தமானவர் என்று தேர்ந்தெடுக்கப்பட்டாராம். சொல்ல போனால் இந்த திரைப்படத்தை ஒரு களை கட்ட வைத்ததே தேங்காய் சீனிவாசன் தான் என்று கூறப்படுகிறது. கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், இந்த 4ம் தான் பெரிய தூண்கள் ஒரு திரைப்படத்திற்கு என்பது அனைவரும் அறிந்ததே. பொதுவாகவே சங்கர் இயக்கம் இந்த பக்தி திரைப்படங்களில் லாஜிக் நிறைய பார்க்கக்கூடாது, அப்படி பார்த்தால் படத்துடன் நாம் ஒன்ற மாட்டோம் என்பார்கள். அது உண்மை. இந்த திரைப்படத்தில் கதை அமைப்பு ஒரு கோர்வையாக இருக்காது என்ற ஒரு குறைபாடு உண்டு. கல்கி பாறை இதழ் கடுமையாக விமர்சித்து எழுதியது அந்த இடத்தை.
குமுதம், ஆனந்த விகடன் போன்ற வார ஏடுகளும் ஒரு அரை மனதுடன் தான் இந்த திரைப்படத்தை வாழ்த்தி எழுதியது. இது ஒரு பக்தி படம் என்பதால் நிறைய குறை கூற வேண்டாம் என்றும் அது எழுதியிருந்தது. 82களிலெல்லாம் பக்தி படங்களினுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்ததால் இந்த திரைப்படம் பக்தி படங்களை ரசிக்கும் ரசிகர்களை தன் பக்கம் ஈர்த்தது. வசூல் ரீதியாக பார்க்க போனால் மிகப்பெரிய தோல்வி எல்லாம் இல்லை என்கின்றார்கள். திரைப்படத்தை ஓரளவு வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்றது இளையராஜாவின் இசை மற்றும் பாடல்கள் என்பதை சொல்லித் தெரிவதல்ல என்றெல்லாம் கூறி மற்றொரு தருணத்தில் மற்றொரு பாடலை பற்றி மீண்டும் சந்திப்போம் என்று கூறி உங்களுக்கெல்லாம் வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மகேந்திரன் குளோபல் டிவியிலிருந்து. நன்றி, வணக்கம். ஜனனி ஜனனி ஜகம் நீ